வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும். குஞ்சி வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணரும் ஆன்மீக நெறியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த கனடா ஸ்கை சென்டரை திறமையோடும் அன்போடும் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் அனைவரது போற்றுதலுக்குரிய தலைவர் சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கும் அவரது அன்பு துணைவியாருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல கனடா ஸ்கை சென்டருக்கும் எனக்கும் ஒரு ஈர்ப்பு, ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல ஒரு அற்புதமான ஆழமான ஒரு உறவு. அவை பாட்டி ஒருவர் பொறை இருவர் நட்பு என்று சொல்வார்கள். இருவர் நண்பர்களாக இருப்பதற்கு இருவருமே விட்டு கொடுத்து பொறுமையாக போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவரிடம் அந்த குணம் இருந்தாலும் கூட அந்த இருவரிடையேயும் நட்பு தொடரும். ஆனால் உறவின் இனிமையை நீங்கள் அனுபவிக்கணும்னா அன்பு என்பது இருவர் உள்ளத்திலும் இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த உறவினுடைய இனிமை நம்மால் உணரப்படும். அதுபோல கனடா ஸ்கை சென்டர் என்று சொல்லும் பொழுது கனடா ஸ்கை சென்டரின் அங்கத்தினர்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பு அதிகமா, அல்லது எனக்கு இயல்பாக கனடா என்றாலே மனதில் ஊற்றெடுக்கின்ற அந்த அன்பு பிரவாகம், இந்த இரண்டில் எதை நான் அதிகம் என்று எடை போட்டு சொல்ல முடியாது. இரண்டு பக்கமும் அன்பு பொங்கி ததும்பிக் கொண்டிருப்பதால் இந்த இனிமை நாளுக்கு நாள் கூடத்தான் செய்கிறது. அதனால்தான் ஐயா அவர்கள் இன்று அம்மா எப்பொழுது கனடா வருவார்கள் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுவரை மாதம் ஒரு முறை இணையதளத்திலாவது உரைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள். நிச்சயம் இறையருளும் குருவருளும் வெகு விரைவில் கனடா வருவதற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் மிக மிக இனிமையான ஒரு மனநிலையில் நாம் இந்த உரையை இப்பொழுது தொடங்குகிறோம். இந்த இனிமைக்கு காரணம் நீங்கள் ஒவ்வொருவரும். எனவே உங்களை நன்றியோடு வணங்கி அற்புதமான இந்த காந்த தத்துவ சிந்தனையில்
ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் அறிவில் உயர்ந்த சான்றோர் பெருமக்களான உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி நாம் இன்று 10வது கவிதைக்கு செல்கிறோம். ஐயா சொன்னார்கள், இந்த தலைப்பு வேதம் புதிது செய் என்று நாம் கொடுத்திருக்கிறோம். என்ன காரணம் என்றால், அருட்தந்தை அவர்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காந்த தத்துவத்தை அமெரிக்க தேசத்தின் கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்த எக்காவேலி என்கின்ற நகரத்தில் எழிலுற அமைந்திருந்த ஒரு வன ஆசிரமத்தில் இருந்து எழுதினார்கள். 28/6/1990 அன்று 12 கவிதைகள் ஒரே நாளில். நாம இப்பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு கவிதையாகத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அருட்தந்தை அவர்கள் தன்னை எவ்வளவு ஒடுக்கி அந்த இறைநிலையோடு இணைந்திருப்பார்னு பாருங்க. ஏன்னா அது அழகா சொல்லுவாங்க அருட்தந்தை. ஏட்டினில் கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். அப்படி வந்து பிறந்தவைதான் இந்த 12 கவிதைகளும். அருட்தந்தை சொல்வார்கள், நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தில் கர்மயோக நெறியை அறிவித்த பொழுது உலக பொது அருள் நெறி சமயமாக அறிவித்த அருட்தந்தை அவர்கள், இந்த உலக பொது அருள் நெறி சமயத்தின் வேதம் இந்த காந்த தத்துவம். எனவே ஏற்கனவே நமக்கு தெரிந்த ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதத்தின் வரிசையில் இது 5வது வேதமாக மலர்ந்திருக்கிறது. மகாகவி பாரதி கனவு கண்டது போல, இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் நீங்கள் பழமையையே கொண்டாடி கொண்டிருக்க போகிறீர்கள்? புதியதாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எனவே வேதம் புதிது செய் என்றார் மகாகவி பாரதி. அருட்தந்தை அவர்கள் புதிய வேதத்தை செய்து நம் கைகளில் தந்து விட்டார்கள். இந்த அற்புதமான 5வது வேதமான இந்த காந்த தத்துவத்தில் நாம் இன்று சிந்திக்க இருக்கும் கவிதை 10வது கவிதை. முற்றறிவு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. கையில் புத்தகம் இல்லாதவர்கள் ஸ்கிரீன்ல மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள், சிவா ஐயா ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலும் அந்த கவிதை ஆசான் அருட்தந்தை அவர்களின் இருப்பிடமான ஓம்கார மண்டபம் பின்னணியில் அழகு சேர்க்க கவிதை நம்முடைய ஸ்கிரீன்ல வந்தாச்சு. முற்றறிவு எந்த ஒன்று அறிந்திடில். இந்த கவிதையை அருட்தந்தைக்கு மிக மிக பிடித்த கவிதை. 12ம் அவர்தான் எழுதினார். ஆனாலும் இந்த கவிதை அடிக்கடி சொல்லுவாங்க அருட்தந்தை. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோர்க்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. ஏன் அருட்தந்தைக்கு இந்த கவிதை மிகவும் பிடித்தமானதாக இருந்தது என்று நான் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பதுண்டு. அவர் மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் பாலம் அமைத்த தத்துவ ஞானி. இங்கே சேலத்தில் நாங்கள் ஒரு முறை அருட்தந்தை அவர்களது உரைக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். காந்த தத்துவ உரை. நிகழ்விடம் திருமண மண்டபம் ஒன்று. ஏன்னா நிறைய பேர் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதனால் ஒரு மண்டபம் எடுத்திருந்தோம்.
அந்த மண்டபத்தின் பெயரே தெய்வீகம் திருமண மண்டபம். அருட்தந்தை எப்பொழுதுமே முன்னதாகவே வருகின்ற பழக்கம் உடையவர். குறித்த நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பாகவே அந்த திருமண மண்டபம் வந்துட்டாங்க. அப்ப ஒரு தனி அறையில அருட்தந்தையோடு நெருங்கிய சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டியது அந்த சமயத்தில் அங்கே இருப்பதற்கு. அப்ப அருட்தந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, காந்த தத்துவம்ங்கிறது என்ன? விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்குமான திருமணம், அதுதான் காந்தம். அந்த திருமணத்தை எந்த மண்டபத்துல நடத்துறோம் பாருங்க, தெய்வீகம் என்கின்ற திருமண மண்டபத்தில். எவ்வளவு பொருத்தமாக இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். இதெல்லாம் நமக்கு சிந்திக்க சிந்திக்க பிரமிப்பாக இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நாம் நினைப்பது போல சாதாரணமாக நடப்பது இல்லை. அதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகா சொல்லுவாரு. When I look at this world, I cannot escape from the feeling that there is an eternal cosmic mystery behind it. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, இதில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது என்னுடைய மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறது என்றால், நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் பின்னால் நிலையான ஒரு அற்புதமான புதிர், காஸ்மிக் மிஸ்ட்ரி என்று சொல்கிறார். அதைத்தான் அருட்தந்தை சொல்லுவாங்க, நடப்பது எல்லாமே விளைவுகள், ஏற்கனவே செய்த செயலின் ஒரு தொடர் விளைவுகள். And it is based on the law of nature's cause and effect system. செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பின் கீழ் நடந்து வருகிறது. அதுதான் காரணம் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இணைப்பில் இந்த உயர்ந்த தத்துவத்தை சிந்திப்பதற்கூட ஒரு மிக அற்புதமான ஒரு செயின், தொடர் சங்கிலி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அதில் ஒரு சிறு கண்ணிதான், ஒரு லிங்க் இன் a செயின். அப்ப இந்த பாடல் ஏன் அருட்தந்தையின் உள்ளத்தை கவர்ந்தது என்று பார்த்தால், முதல் 2 வரியிலே என்ன சொல்லிட்டாரு? எந்த தத்துவம் உங்களுக்கு தெரிந்தால் இறைவன் முதல் உயிர் வரை உங்களால் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ அதுதான் காந்த தத்துவம். அப்ப மனித பிறவியின் நோக்கமே முற்று பெறுகிறதே. அதனால்தான் அது அவரது உள்ளத்தை கொள்ளை கொண்டிருந்திருக்க வேண்டும். அதைவிட இந்த கவிதைகள் அவர் எழுதிய பொழுது 1990 ஜூன் மாதம் 28ஆம் தேதி அமெரிக்க தேசத்தில் எழுதிவிட்டார். அதை தொடர்ந்து அவர் இந்தியா வந்த பொழுது சென்னை திருவான்மியூர் ஆசிரமத்துல இதை ஒரு சிறு புத்தகமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய மதிப்பு மிக்க உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் முன்னிலையில் இந்த காந்த தத்துவத்தை பற்றி பேச்சு வரும் பொழுது அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த ஒரு தத்துவம் போதும் மனிதர்கள் தங்கள் பிறவின் நோக்கத்தை அடைவதற்கு. ஏனெனில் பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் எடுத்து ஆராய்ந்தால் 2 தான். ஒன்று இருப்பு நிலை, இன்னொன்று இயக்க அலை. அந்த இருப்பு நிலையைத்தான் நாம் சுத்த வெளி என்று சொல்கிறோம். அதனுடைய ஒரு fragment of the static state. அது எப்படி வந்தது நமக்கு தெரியும். Because of its self-compressive surrounding pressure force, God particle came into existence. இறைநிலையினுடைய தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் அது தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறை துகளானது.
அந்த இறைத்துகள் இணைந்துதான் விண் என்கின்ற முதல் பௌதீக பிரிவு தோன்றியது. பிரபஞ்சம் முழுவதும் நாம் விண் என்று பேசுகிறோம். அதே விண் என்கின்ற அந்த தத்துவம் ஆகாஷ் என்பதுதான் ஜீவ இனங்களில் உயிர் என்று பேசப்படுகிறது. அது ரொம்ப அழகா அருட்தந்தை சொல்லியிருப்பாங்க. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும், என்னதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். அருட்தந்தை அவர்கள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்துன்ற நூல்ல சொல்லுவாங்க, அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருத்தில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான். ஒரு வித்தியாசமும் இல்லை, இறைவன் தான். உயிராக இருப்பதும் இறைவன் தான். அலை எங்கிருந்து வந்தது? இறை நிலையிலிருந்து தானே. கடலும் அலையும் போல. நீர் அசைந்தால் அது அலை. அலையினுடைய அசைவை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா மீண்டும் அது கடல் ஆகிறது. அது போல இந்த உயிர் என்று பேசப்படுவது இறைநிலையின் ஒரு பகுதி. இந்த உயிர் தற்சுழல் வேகம் கொண்டது. தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் அதிலிருந்து வெளிப்படுகிற விரிவு அலை சுற்றிலும் உள்ள சுத்த வெளியோடு கலந்து காந்தம் வந்தது. இந்த காந்தம் எப்படி இறைவன் முதல் உயிர் வரை உணர்த்தும் என்றால், அருட்தந்தை சொல்றாங்க, மெய்ஞானிகள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள். எவ்வளவு அழகா அடுத்த 2 வரையில சொல்றாரு பாருங்க. முந்தையோர்கள், பெரியவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அருட்தந்தை ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பாங்க, கண்டவர் ஏன் விண்டதில்லை. அந்த கவிதையில சொல்லுவாங்க, ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கேது? அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன். ஏன் கண்டவர் விண்டதில்லை? அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக அகக்காட்சியில் அகத்தவத்தின் மூலமாக இறைநிலை, அதனுடைய அசைவு நுண் விண்ணாகி அந்த விண்ணின் சுழலால் வெளிப்பட்ட விரிவு அலை மீண்டும் சுத்த வெளியோடு இணைந்து காந்தம் வந்தது. அந்த காலத்தில் அவர்கள் அதை பிரணவம் என்று சொன்னார்கள். அதனாலதான் நமக்கு நிறைய கதைகள் எல்லாம் சொன்னாங்க பாருங்க. தகப்பன் சாமி என்று முருகப்பெருமானை கொண்டாடுகிறோம். என்ன காரணம்? சிவபெருமானுக்கு இந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார். அவர் காந்த கடவுள் அல்லவா? அருட்தந்தை வேடிக்கையா சொல்லுவாங்க, காந்த புராணம் என்று காந்த தத்துவத்தை துவங்கி அது கொஞ்சம் கால் ஒடிஞ்சு கந்த புராணமாகி இப்ப சொந்த புராணத்துல வந்து நிக்குதும்ப. வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் என்று அனைத்துமே நம் பெரியவர்கள் இந்த காந்த தத்துவத்தை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் விளக்குவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான். அன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெறாத காரணத்தினால் அவர்கள் உணர்ந்ததை உள்ளது உள்ளவாறு விளக்குவதற்கு முடியாமல் திகைத்து போய் நின்றார்கள். ஆனால் இந்த நாள் நாம் வாழுகின்ற இந்த காலத்தை ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். சயின்ஸ் இஸ் அட் இட்ஸ் பீக். இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்தில்
மின்சாரம், காந்தம் இவையெல்லாம் நமக்கு கை கொடுக்கிறது மிக எளிமையான முறையில் இந்த காந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு. அதனாலதான் அருட்தந்தை சொல்றாங்க, அந்தம் என்றால் நிறைவாக நாம் உணர வேண்டிய அந்த மெய் ஞானம். மெய் என்றால் உண்மை, உண்மையை பற்றிய அறிவு, மெய்ப்பொருள் என்று சொல்றோம் பாத்தீங்களா. அது கூட அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த நான் யார் என்ற தத்துவத்தில் அகத்தாய்வு வகுப்பிலேயே சொல்லுவாங்க. ஏன் மெய்ப்பொருள் என்று இறைவனை அழைக்கிறோம்? அது ஒன்றுதான் பொருள், மற்றதெல்லாம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும். பொருள் என்பது என்றும் மாறாதது, அசைவற்றது. அந்த பொருள் இறைநிலை மட்டும்தான் பொருள் என்று முன்னோர்கள் கண்டுபிடித்த பிறகு திகைத்து போய் நிற்கிறார்கள். ஏன்னா இந்த உலக வழக்குல நம்ம எல்லாத்தையும் பொருள் 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 என்று சொல்லி பழகி கொண்டோம். உதாரணமாக நாம் இப்பொழுது இணைந்திருக்கிறோம் மொபைல் போன் மூலமாக அல்லது லேப்டாப் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக. அது எல்லாமே பொருள் என்று தானே சொல்கிறோம். ரோஜா ஒரு பொருள், ஆப்பிள் ஒரு பொருள், ஆரஞ்சு ஒரு பொருள். ஆனால் உண்மையில் அவையெல்லாம் பொருளா என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆராய்ச்சியின் முடிவில் பொருள் அல்ல, நிகழ்ச்சி என்று தெரிய வரும். ஏன்னா பொருள் என்பதற்கான ஒரு ஃபார்முலா என்ன சொல்றோம்? அது என்றும் மாறாதது. That which is not subject to any change or movement is matter. இந்த சாமியத்தின் படி பார்த்தால் இறைநிலை தவிர அனைத்துமே நிகழ்ச்சிகள் தான். இப்பொழுது பெரியவர்கள் சிந்தித்தார்கள், எல்லாவற்றையும் பொருள் 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 என்று உலக வழக்கில் சொல்லி பழகிவிட்டோமே, இப்ப போய் நம்ம புதுசா இதெல்லாம் பொருள் இல்லப்பா, நீ தப்பா சொல்லிட்டு இருக்க, நிகழ்ச்சி என்று சொன்னால் சாமானிய மக்கள் குழம்பி போவார்களே என்ற கருணையின் விளைவாக, சரி எது உண்மையான பொருள்? இறைநிலை மட்டும்தானே. அப்ப மெய் என்கின்ற அடைமொழிய அந்த பொருளுக்கு முன்னாடி சேர்த்து இதுதான் உண்மையான பொருள், மெய்ப்பொருள் என்று சொன்னோம். அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவுதான் மெய்ஞானம். அப்ப அதுதானே நிறைவான ஞானமாக மனிதன் அடைய வேண்டிய இறுதி லட்சியமாக இருக்க முடியும். அந்த நிறைவான மெய்ஞானத்தோடு இந்த பிரபஞ்சத்திற்கு காரணப் பொருளாக இருக்கின்ற அந்த அணுவின் கூட்டுதானே அனைத்தும், பஞ்சபூதங்கள் உட்பட, அண்டங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் உட்பட இன்னும் உயிரினங்கள் வரை அனைத்துமே அணுவினுடைய கூட்டு. அப்போ நிறைவான அந்த மெய்ஞானத்தோடு இந்த அணுவினுடைய ஞானம் இரண்டையும் நாம் அறிந்து உய்வு பெறுவதற்கு பாலமாக திகழ்வது இந்த காந்தம். அது எப்படிப்பட்ட ஞானம்? ஆக்க ஞானம். காந்தம் நமக்கு தெளிவாக புரிந்து விட்டால் செயல்கள் அனைத்தும் நேர்மறையாக ஆக்கப்பூர்வமானதாகத்தான் இருக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் அது என்ன அழகா சொல்றார், எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் ஈங்கொன்றும் இல்லை, எல்லாம் அறிந்த அறிவினை நான் எனில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. இந்த காந்த தத்துவத்தை விட்டுட்டு நம்ம எதை அறிந்து கொள்ள போகிறோம்? எதை அறிந்து கொண்டாலும் அது பயன் தராது. அதற்கு மாறாக நீங்கள் காந்த தத்துவத்தை முழுவதுமாக உணர்ந்து கொண்டால் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்படுவீர்கள். அதைத்தான் தெய்வ புலவர் திருவள்ளுவரும் சொல்வார், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். யார் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த உயிர் மையத்தில் அமைந்திருக்கின்ற அந்த அறிவை, அந்த சிவம் என்கின்ற மெய்ப்பொருளேதான் இந்த பிரபஞ்சமாக மலர்ந்திருப்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை தெய்வம் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? அருட்தந்தை ஒரு குருவணக்க பாடல்லே சொல்லுவாங்க, என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த மெய் ஞானம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த காலத்து மொழி வழக்கின்படி சிவம், ஏன்னா அது அசைவற்றது, இருப்பு நிலை. அந்த சிவம் அசைந்ததால் உண்டான அந்த ஆற்றல்,
அதை சக்தி என்று குறிப்பிட்டார்கள். அப்ப மெய்ஞானம் என்பது என்ன? சிவம் சக்தி பற்றிய ஒரு அறிவு. சிவம் சக்தி சேர்ந்ததுதான் காந்தம் என்று அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க. காந்தம் என்பது சிவம் சக்தியாம், கருத்தில் அர்த்தநாரியாம்னு நம்ம போன கவிதையில் பார்த்தோம். அப்ப மெய்ஞானம் என்ன சொன்னது? சிவமும் சக்தியும் இணைந்தது காந்தம். சிவம் என்பது என்ன? இருப்பு நிலை. சக்தி என்பது ஆற்றல், இயக்கம். இது மெய்ஞானம் என்றால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? Magnetism has dual properties, attraction and repulsion. ரெண்டு தானே. சிவத்தின் தன்மை என்ன? தன்னிருக்க ஆற்றல். அந்த இருக்க ஆற்றலும் சக்தியின் தன்மை, விண்ணினுடைய தன்மை விரிவு அலை, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஒன்று அட்ராக்ஷன், மற்றது ரிப்பல்ஷன். அப்ப இந்த இரண்டும் தான் காந்தம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆக இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகத்தான், அறிவு பாலமாக இந்த காந்த தத்துவ ஞானம் விளங்குகின்றது. எப்படி காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் நாம் இறைவன் முதல் உயிர் வரை அனைத்தையும் உணர்ந்து கொள்ளலாம்? கொஞ்சம் ஆழமா சிந்தித்தார். முதல்ல இருந்தது சுத்த வெளிதான், இருப்பு நிலை. நம்ம குழந்தைங்க ஒரு கதை சொல்லுவாங்க, லாங் லாங் எகோ, சோ லாங் எகோ, நோபடி நோஸ் ஹவு லாங் எகோன்னு. யாருக்கும் தெரியாது சுத்தவெளி எத்தனை காலமாக சுத்தவெளியாக மட்டும் இருந்தது. எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய இருக்க ஆற்றல் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இறை துகளானது நமக்கு தெரியாது. எவருக்கும் தெரியாது. விஞ்ஞானத்தின் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியாத உண்மை. அப்படி அது முதலாக வெளிப்பட்டு இறை துகளாக வந்து இணைந்து விண் என்கின்ற முதல் பௌதீக பிரிவு தோன்றி விண்ணினுடைய கூட்டான காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்ச பூதங்கள் பிறந்த பொழுது, அதுதானே பிரபஞ்சம் முழுவதும். அவை பாட்டி என்ன அழகா சொல்லுவாங்க அத தன்னுடைய அவை குரலில், பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. இந்த டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிற வார்த்தையை முதல்ல கொடுத்தது அவை பாட்டி தான். தரம் மாறுவது என்றால் தன் மாற்றம், தானேதான் மாறுது. சுத்த வெளி. அது எப்படிப்பட்டதான்? பரமாய சக்தி. பரம் என்ற ஒரு வார்த்தை தமிழ்ல ரொம்ப விசேஷமான வார்த்தை. நீங்க எந்த இடத்துல இந்த பரம் என்ற ஒரு அடைமொழியை கொடுத்துட்டீங்கன்னா அதை விட மேலானது இல்லை என்று பொருள். பரம பக்தன் என்றால் என்ன பொருள்? மிகச்சிறந்த பக்தன். அதனாலதானே பரமசிவன் என்று சொல்கிறோம். இங்க பரந்தாமன் என்று விஷ்ணுவை சொல்கிறோம். பரம்பொருள் என்று இறைவனை சொல்கிறோம். பரம் என்றால் அதை விட மேலானது ஒன்று இல்லை. அதனாலதான் பரம அணு என்று சொன்னார்கள். அதை விட நுண்ணியது இல்லை. விஞ்ஞானிகள் சொல்கிற அணுவுக்கும் மெய்ஞானிகள் சொல்கிற அணுவுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. விஞ்ஞானிகளின் அணு நமக்கு தெரியும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்பதன் கூட்டு. இட்ஸ் a family. ஆனால் மெய்ஞானிகளது அணு என்பது அடிப்படை துகள். அதை விட சின்னது ஒண்ணும் இல்லை. அதற்கு மேல நீங்க அதை பகுக்கவே முடியாது. இட் cannot be divided any further. அதனாலதான் பரம அணு என்ற ஒரு அடைமொழி கொடுத்தாங்க. பரம ஏழை என்று சொன்னால் கூட அதுதான், ரொம்ப ரொம்ப ஏழ்மையின் அடித்தளத்துல இருந்தா பரம ஏழைன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சொல் ஆட்சி அவை பாட்டி சொல்றாங்க பாருங்க. பரமாய சக்தி, அதை விட மேலான சக்தி ஒன்று கிடையாது. அதுதான் ஆதி அனாதி அனைத்தும். அதனுடைய தன்மாற்றம் அதுதான் பஞ்சபூதங்களாக மலர்ந்தது. அந்த பஞ்சபூதங்களின் வரிசையையும் அவை பாட்டி ரொம்ப அழகா அடுத்த குரல்லே சொல்லுவாங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. பரம்பொருளேதான் தரம் மாறி மாறி விண் முதல் மண் வரை பஞ்சபூதங்களாக மலர்ந்தது. அந்த வரிசை எப்படிப்பட்டது? நிலம் 5, நீர் 4,
நீடங்கி 3 உலவை 2 1 விண். எவ்வளவு அழகான ஒரு நுட்பம் அதுல இருக்கு பாருங்க. முதல் தத்துவம் விண் தான். அவை பாட்டி விண் 1 உலவை 2 என்று பாட்டு எழுதியிருந்தாங்கன்னா நம்ம யாரும் ஏன்னு கேட்க போறது இல்ல. ஆனா அவை பாட்டி எப்படி தொடங்குறாங்க? நிலம் 5, 5வது தத்துவமான நிலத்தை முன்னாடி சொல்லி குறைச்சுக்கிட்டே வராங்க. நீர் 4, நீடங்கி 3, உலவை 2, 1 விண். முதல் தத்துவம் விண். ஏன் முதல் தத்துவத்தை கொண்டு போய் கடைசியா வச்சாங்க? அவை பாட்டி சொல்றாங்க, அப்பா பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு பார்த்தால் விண் தோன்றி அதன் பிறகு காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்றுதான் வந்தது. ஆனால் என்னுடைய அறிவு எப்படி பயணம் செய்ய முடியும்? ஃப்ரம் நோன் டு அன்னோன். தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தானே தெரியாத விஷயத்திற்கு செல்ல முடியும். எனவே நான் இந்த நிலத்தில் என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். நிலத்தை தான் முதல்ல பார்க்கிறேன். இந்த நிலம் எப்படி வந்தது என்ற மண்டைய உடைச்சுக்கிட்ட பொழுதுதான் புரியுது, ஆதியில் நீர்தான் எங்கும் இருந்தது. பைபிள் அதை ரொம்ப அழகா சொல்லுமில்ல, எங்கும் ஜல பிரவாகம். அந்த நீர் கெட்டிப்பட்ட பொழுதுதான் நிலம் வந்தது. ஓ, அப்ப நிலத்திற்கு மூலம் நீர் என்று தெரிந்து கொண்டேன். சரி, நீர் எப்படி வந்தது? இன்னைக்கு சயின்ஸ் நமக்கு ரொம்ப சுலபமா சொல்லி கொடுக்குது. H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்தால் அதுதான் நீர். பெரியவர்கள் அந்த காலத்திலே இதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. நீர் என்பது அழுத்த காற்றும் லேசான காற்றும் இணைந்த ஒரு கோர்வை. அருட்தந்தை இதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆக்சிஜன் என்கின்ற அந்த அழுத்த காற்றின் இடைவெளியையும் ஹைட்ரஜன் என்கின்ற அந்த லேசான காற்றின் இடைவெளியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கும் பொழுது ஒன்றின் இடைவெளியை மற்றொன்று இட்டு நிரப்பிக் கொண்ட பொழுது உண்டான ஒரு கோர்வை தான் நீர். ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ, அதுதான் வாட்டர். அப்ப நீருக்கு எது மூலம் என்றால் அழுத்த காற்று. அதைத்தான் நெருப்புன்னு சொல்லுவோம். ஃபயர் இஸ் நத்திங் பட் டென்ஸ் ஏர். காத்தேதான் அடர்த்தி மிகுந்த பொழுது நெருப்பானது. அப்ப இந்த நெருப்பும் லேசான காற்றும் ஒன்றின் இடைவெளியை மற்றொன்று இட்டு நிரப்பிய பொழுது நீர் வந்தது. அப்ப நிலத்துல இருந்து போய் நீரை கண்டுபிடிச்சாங்க. நீருக்கு மூலமாக நெருப்பும் காற்றும் வந்தது. சரி, காற்று தான் எங்க இருந்து வந்தது என்று மேலும் பல பல ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு அவர்கள் கண்டுகொண்ட உண்மை, விண் என்கின்ற ஆகாஷ் என்று வடமொழியிலும் எத்தீரியல் பார்ட்டிக்கல் ஈத்தர் என்று விஞ்ஞானத்திலும் குறிப்பிடப்படுகிற அந்த முதல் பௌதீக பிரிவில் இருந்துதான் காற்று பிறந்தது. அப்ப மண்ணில் தொடங்கி விண்ணுக்கு போயிட்டாங்க. அதனால அந்த வரிசையை அப்படியே சொல்றாங்க அபை பாட்டி. விண் முதல் மண் வரை வந்திருந்தாலும் நான் மண்ணிலிருந்து தான் என்னோட பயணத்தை தொடங்கி விண்ண போய் சேர்ந்தேன். அப்ப நிலம் 5 என்று சொன்னார்கள். அருட்தந்தை பாருங்க, எவ்வளவு ஒரு கூர்மையான மதிநுட்பம் உடையவர்கள். அதே சமயத்தில் முந்தையோர்களை மதிக்கின்ற பண்பில் ஊறி திளைத்த அருட்தந்தை நம்முடைய பஞ்சபூத நவகிரக தவத்தை அதே வரிசையில வைக்கிறாங்க. அவை பாட்டி எப்படி நிலம் 5 என்று தொடங்கினார்களோ 5வது தத்துவமான நிலத்தில் இருந்துதான் நாம் இந்த தவத்தை செய்கிறோம். விண் என்கின்ற முதல் தத்துவத்தில் இந்த பஞ்சபூத நவகிரக தவம் துவங்கப்பட்டிருந்தால் நம்ம யாரும் கேள்வி எழுப்பியிருக்க மாட்டோம். நாமும் வரிசையாக விண்ணில் தவம், அதற்கப்புறம் காற்று, அப்புறம் நெருப்பு, நீர், நிலம் என்று பஞ்சபூதங்களை நிறைவு செய்துவிட்டு நவகிரகத்துக்கு வந்திருப்போம். ஆனால் அருட்தந்தை 5வது தத்துவமான நிலத்தை முன் வைக்கிறார். என்ன காரணம்? ஃப்ரம் நோன் டு அன்னோன். நம்முடைய முந்தையோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. விஞ்ஞானம் வளர்ச்சி பெறாத காலத்தில் லெபார்டரி கிடையாது, சொபஸ்டிகேட்டட் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இன்னர் டிராவல் என்று சொல்லப்படுகிற அகத்தவத்தின் மூலமாகவே
இந்த அற்புதமான ஞானம் கைவர பெற்றிருக்கிறார்கள். அதனாலதான் அது அழகா சொல்றார், முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும். அரைகுற ஞானம் எல்லாம் கிடையாது, முற்றுணர்ந்தார்கள் முழுவதுமாக என்ற பொழுதும் மொழிவதற்கு ஓமை இல்லை. அன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெறாத காரணத்தினால் அவர்கள் உணர்ந்ததை விளக்கி சொல்ல முடியவில்லை. என்றாலும் அவ்வை பாட்டி எவ்வளவு அற்புதமா இந்த அவ்வை குரலில் இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை விளக்கி சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையிலேயே வந்து ஆசான் அருட்தந்தை அவர்களும் நமக்கு நிலம் 5 என்ற 5வது தத்துவத்திலிருந்து விண்ணுக்கு போகிறார்கள். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் இந்த பஞ்சபூத கூட்டே அன்றி வேறு எதுவும் கிடையாது. பஞ்சபூதங்களில் காந்தம் எப்படி வெளிப்படுகிறது நமக்கு தெரியும், பஞ்ச தன்மாத்திரையாக வெளிப்படுகிறது. அதனாலதான் அருட்தந்தை இந்த கவிதையில் தன் மனதை பறிகொடுக்கிறார். இந்த காந்தம் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் என்பது என்ன? பஞ்சபூதங்களின் கூட்டு. பஞ்சபூதங்களில் காந்தம் பஞ்ச தன்மாத்திரையாக வெளிப்படுகிறது. நமக்கு தெரியும், அது விண்ணில் அழுத்தமாக, இந்த பிரஷர், அதைத்தான் மேக்னட்டிசம் என்று சொல்வோம். அடுத்து வரக்கூடிய காற்றில் சப்தம், ஓசையாக. நெருப்பில் வெளிச்சம், லைட். இந்த சவுண்ட் அண்ட் லைட் தான் எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன் என்று சொல்கிறோம், மின்சார இயக்கம். அதை தொடர்ந்து நீரில் சுவையாக, நெருப்பில் மனமாக அதே காந்தம் மாற்றம் அடைகிற பொழுது அது கெமிக்கல் ரியாக்ஷன் என்று சொல்கிறோம், ரசாயன மாற்றம். ஒரே காந்தம் தான். அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்று ஜடப்பொருட்களில் 5ஆக மலர்கிறது அதே காந்தம். ஜீவ இனங்களில் த ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட், மனமாக இயங்குகிறது. அதனாலதான் இந்த மைண்ட் என்பதை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க, MIND தான மைண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. ஒரு அக்ரானிமா அதை எடுத்துக்கிட்டு, M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோஸ்ட், I ஃபார் இம்பார்ட்டன்ட், N நேச்சுரல், D டெவலப்மெண்ட். இயற்கையின் மலர்ச்சி தான், மறுக்கவே முடியாத, மறக்க கூடாத ஒரு பினாமினன் இந்த மைண்ட் என்பது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் டெவலப்மெண்ட் காந்தம் தான் ஜீவ இனங்களில் மனமாக மலர்கிறது. இப்போ பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது? பஞ்ச தன்மாத்திரை. அதை உணர்ந்து கொள்வதற்கு பஞ்ச புலன்கள் வந்தாச்சு. அழுத்தம் என்கிற தொடு உணர்வை உணர்ந்து கொள்வதற்கு தான் தோல், டச் சென்ஸ். சுவை உணர்ந்து கொள்வதற்கு நாக்கு என்கிற புலன் வந்தாச்சு. 3வது வாசனை உணர் கருவிதான் மூக்கு. வெளிச்சம், ஒலியை உணர்ந்து கொள்வதற்கு கண்கள் வந்து, சப்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு காதுகள் வந்தாச்சு. இந்த பரிணாம வளர்ச்சியில் உயிரின தன்மாற்றத்தில் நம்ம ஆழமா படிச்சிருப்போம். அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க? கண்கள் வந்த பொழுது பாம்புக்கு கட்செவி என்றே ஒரு பெயர் உண்டு. கண்கள் மூலமாகவே சத்தத்தை உள்வாங்கும் ஆற்றல் மிக்கது பாம்பு. பொதுவாக ஊர்வனவற்றை நாம் என்ன சொல்லுவோம்? 4 அறிவு ஜீவன். விலங்குகள் வந்த பொழுதுதான் 5 அறிவுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பாம்பு தன் கண்கள் மூலமாகவே செவிப்புலன், ஓசையை உள்வாங்கும் ஆற்றல் மிக்கதால் கட்செவி என்றே சொல்கிறார்கள். தாய்மானவர் கூட சொல்ல, கட்செவி தன்னை கையில் எடுக்கலாம். ஆக பஞ்ச தன்மாத்திரை காந்தம் பஞ்சபூதங்களில் பஞ்ச தன்மாத்திரையாக வெளிப்படுவதை உணர்ந்து கொள்வதற்கு பஞ்ச புலன்கள் வந்தாச்சு. அப்ப இந்த பஞ்சபூதங்களின் கூட்டான பிரபஞ்சத்தை தாண்டி மிச்சம் இருக்கிற ஒன்னே ஒண்ணு சுத்தவெளி, இறைநிலை. அதை உணர்ந்து கொள்வதற்குத்தான் மனிதர்களிடம் 6வது அறிவு வந்தது. எனவே அந்த இறைநிலை துவங்கி இந்த உயிர் வரை
அனைத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பது காந்த தத்துவம். அதுதான் நமக்கு அருட்தந்தை பஞ்சேந்திரிய தவத்துல கூட என்ன சொல்லி கொடுப்பாங்க, காந்தம் தான் செலவழிகிறது. 5 புலன்கள் மூலமாக நாம் எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் நம்முடைய சொந்த காந்தத்தை தான் செலவு பண்ணி அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வென்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். இந்த காந்த தத்துவம் நாம் ஆழமாக உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் இன்பம் இன்பமாகவே பாதுகாக்கப்படும். ஏன்னா என்ன காரணம், நம்ம காந்தத்தை செலவழிச்சுதான் ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்று தெரியாத காரணத்தினால் பொருட்களில் இன்பம் இருக்கிறது என்று நினைத்து மேலும் மேலும் அந்த இன்பத்தை நாடி ஓடுகிறோம். உண்மையில இன்பம் எங்க இருக்கு? நம்முடைய காந்தம் அழிவதைத்தான் இன்பம் என உணர்கிறோம். இதற்கு அருட்தந்தை எண்ணற்ற உதாரணங்கள் சொல்வாங்க. ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம், நம்ம ஜாங்கிரி சாப்பிடுறோம். அருட்தந்தை சொல்லுவாங்க, ஜாங்கிரியில ஒரு 10 யூனிட் இனிப்பு சுவை இருக்கு. காந்தம் உங்கள் நாவின் மூலமாக ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒரு கணக்கு சொல்றோம். 1 யூனிட் செலவாகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம இயல்பு நிலையிலிருந்து ஏற்றத்தை தான் உணர முடியும். அதனாலதான் இந்த ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்ட்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. அருட்தந்தை சொல்லுவாங்க, மொழி வளம் கண்ட மேதாவிகள் கொடுத்த வார்த்தை அதுன்னு. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்டர், தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எதை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை விட நுணுகி நிக்கணும். இதை அருட்தந்தை ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நான் இந்த காந்த தத்துவத்தை விளக்கி சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அப்போ நீங்க என்னை விட அறிவுல உயர்ந்தவர்கள்னு சொன்னார் பாருங்க. அருட்தந்தை மாதிரி ஒரு குருவை நாம எங்க போய் பார்க்க போறோம்? காந்த தத்துவத்தை அகக்காட்சியாக தான் உணர்ந்ததை 12 பாடல்கள்ல வெளிப்படுத்தியவர் அவரை விட நம்மள புத்திசாலிங்கன்னு சொல்றார். என்ன காரணமா? இந்த அண்டர்ஸ்டாண்ட் எப்ப புரிஞ்சுக்க முடியும்? நீங்க நுணுகி நின்றால்தான். நான் சொல்ற காந்த தத்துவம் இப்ப உங்களுக்கு புரியுதே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னை விட நுணுகி நிற்கிறீர்கள் என்று பொருள். எனவே நீங்கள்லாம் என்னை விட உயர்ந்தவர்கள். அவர் சொல்லுவார்ல, என் தோல் மேல ஏறி நின்று இந்த பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அப்ப எனக்கு எட்டாத பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு எட்டத்தானே செய்யும். ஆக இந்த அண்டர்ஸ்டாண்ட் நீங்க நுணுகி நின்னாதான் உணர முடியும். இப்ப பாருங்க, நீங்க ஜாங்கிரியில 10 யூனிட் ஸ்வீட் இருக்கு, நீங்க 1ல இருக்கீங்க, அப்ப நீங்க கீழே இருக்கீங்க. இந்த கீழே இருக்க 1ல இருந்து ஜாங்கிரி உங்க நாக்குல வைக்கிற பொழுது அதில் இருக்க இனிப்பு சுவை 10. அந்த அளவுக்கு உங்கள் காந்தம் உயர்கிறது. 1 யூனிட்ல இருந்து 10 யூனிட் உயர்ந்ததைத்தான் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ, ஆஹா ஜாங்கிரி ரொம்ப இன்பமா இருக்கு. அருட்தந்தை கேட்பாங்க, ஜாங்கிரில தான் இன்பம் இருக்கு என்றால் நான் 10 ஜாங்கிரி கொடுக்குறேன், சாப்பிடுங்களேன். நீங்க 10வது ஜாங்கிரி சாப்பிடுறப்ப 10 மடங்கு இன்பம் வரணும் இல்ல? ஆனா வரலையே. மாறாக கையெடுத்து கும்பிடுறோம், என்னை விட்டுருங்கப்பா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது, திகட்டுது. என்ன காரணம்? அதற்கு மேல் காந்தத்தை நாம் தொடர்ந்து செலவழிக்க முடியல. இதுல இன்னொரு நுட்பமும் சொல்லுவாங்க அருட்தந்தை. ஜாங்கிரில இருக்க இனிப்பு 10 யூனிட், அதை சாப்பிட்டீங்க, ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டீங்க, உடனே ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அந்த காஃபில 7 யூனிட் சர்க்கரை இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப ஜாங்கிரி சாப்பிட்ட பொழுது நம்முடைய ஜீவகாந்தம் 1ல இருந்து 10க்கு உயர்ந்துருச்சு. நம்ம முன்பே சொன்ன மாதிரி உயர்ந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்டர். 1ல இருந்து 10
ஜிலேபில இருக்க இனிப்பு சுவை புரிந்தது. இப்ப காஃபில இருக்கிற இனிப்பு சுவை 7 தான். நீங்க 10ல நிக்கிறீங்க. எப்படி 7ங்கிற இனிப்பை உங்களால உணர முடியும்? நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, காஃபில சக்கரை போட மறந்துட்டீங்க. அம்மா சொல்றாங்க, நீ ஜாங்கிரி சாப்பிட்டிருக்க, இந்தா ஒரு கை மிக்சரை சாப்பிடு, கொஞ்சம் தண்ணி குடி, அப்புறம் அதே காஃபியை எடுத்து குடி, இனிப்பு உனக்கு தெரிய வரும். நாமும் அம்மா சொன்னதை கேட்டுட்டேன். தண்ணி குடிச்ச பிறகு இந்த மீன் வயல் our biomagnetic transformation has come down from 10 to 5ன்னு வைங்க. இப்ப 5ல இருக்கீங்க. காஃபியை எடுத்து குடிச்சா அதுல 7 யூனிட் சர்க்கரை இருக்கு. from 5 to 7 உங்களால இனிப்பை உணர முடிகிறது. ஆக எல்லாமே காந்தம் தான். இந்த காந்த தத்துவத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொண்டால் இன்பத்தை அளவு முறையோடு நாம் அனுபவிக்கிற பொழுது அந்த இன்பம் இன்பமாகவே பாதுகாக்கப்படும். இந்த அறிவு இல்லாததால் தான் நாம் பொருட்களில் இன்பம் இருக்கிறது என்று மயங்கி இன்னும் 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 என்று ஓடுகிறோம். அதனாலதான் அருட்தந்தை சொன்னாங்க, நீங்கள் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வதற்கு இந்த காந்த தத்துவம் அடிப்படையானது. அது என்ன அழகா அர்த்தத்தை சொல்லுவாங்க, இருக்கிறது ஒரு உலகம் தானே, ஆனா நம்ம எத்தனை நாடுகள், உதாரணத்துக்கு இப்ப நான் இந்தியாவில இருக்கேன், கனடா ஸ்கை சென்டர் ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு. உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருந்தும் நாம இணைந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாடுகள் பல பல கான்டினென்ட்ஸ் என்றெல்லாம் நம்ம பேசுறோம், ஆனா உண்மையில் உலகம் ஒன்றுதானே. அதே போல கடலை கூட நாம எப்படி பேசுறோம், இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி எல்லாம் பேசுறோம், அட்லாண்டிக்னு. இருக்கிறது ஒரு கடல் தானே. அருட்தந்தை சொல்லுவாங்க, எங்கெல்லாம் நிலத்தை பொத்துக்கிட்டு நீர் மேல வந்ததோ, நீருக்கு குறுக்காக நிலம் வந்ததோ அதெல்லாம் பிரிந்தது. நிலம் வேறு நீர் வேறு என்று சொல்றோமே தவிர உண்மையில் இருப்பது ஒரே ஒரு நிலம், ஒரே ஒரு கடல். நமக்கு அது பல பிரிவுகளாக தோன்றுகிறது. அதே போல இருப்பது ஒரே ஒரு இருப்பு நிலைதான். அந்த இருப்பு நிலையின் ஒரே ஒரு ஆற்றல் தான் அலை வடிவத்தில். இந்த இரண்டின் கூட்டு, இருப்பு நிலை மற்றும் இயக்க அலை, இரண்டின் கூட்டு இயக்கத்தில் தான் பல கோடி தோற்றங்களாக பிரிந்து காணப்படுகின்றன. இந்த பிரிவை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம் வேதங்களை கற்பித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் வேறுபாடுகள் பாராட்டி, நீ வேற நான் வேற, இதுதானே அத்தனை பிரச்சனைக்கும் ஆணி வேறாக இருக்கிறது. இந்த காந்தம், ஆழமான காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணு என்கின்ற இடத்திற்கு வந்த பிறகு நாம் யாரை பகைக்க போகிறோம், அல்லது யார் மேல கோபம் வரப்போகிறது, யார் மீது வெறுப்பு எழப்போகிறது. அதனாலதான் அருட்தந்தை ஒரு இடத்துல சொல்லுவாங்க, விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். எல்லாரும் ஆசையை ஒழின்னா அருட்தந்தை சொல்றாங்க, ஆசையை போய் எங்க இருந்து ஒழிக்கிறதுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பசிக்குதே, பசிச்சா உணவின் மீது ஆசை எழத்தானே செய்யும். உடலில் உயிர் இருக்கும் வரை ஆசை இருக்கத்தான் செய்யும். டிசையர் இஸ் த நேச்சுரல் எமர்ஜென்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இச்சை என்பது இயற்கை எழுச்சியே. அப்ப இயற்கைக்கு மாறாக நாம் எப்படி வாழ முடியும்? ஆனால் எது துன்பம் தருகிறது மனித வாழ்வில்? வெறுப்பு தான் துன்பம் தருகிறது. தயவு செய்து அந்த வெறுப்பை ஒழிச்சிடுங்க. அந்த வெறுப்பை ஒழிப்பதற்கு நமக்கு காந்த தத்துவ ஞானம் அவசியம் தேவை. காந்த தத்துவ ஞானம் நமக்கு ஆழமாக புரிபடுகிற பொழுது இருப்பது ஒன்றுதான், அந்த ஒன்று பல பல தோற்றங்களாக வெளிப்படுகிறது. பாரதி சொன்னார்ல, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களி ஆட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. எனவே அற்புதமான இந்த காந்த தத்துவ ஞானம் எவ்வளவு ஆழமாக நமக்கு உள்ளே
இறங்குகிறதோ, எந்த அளவிற்கு அது நம்முடையதாக மாறுகிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை வளமாகும். அருட்தந்தை சொல்லுவாங்க, நம்ம பேசுறது எல்லாம் இட்ஸ் a piece of information, ஒரு தகவல் என்ற அடிப்படையில் தான் உங்கள் காதுகளில் வந்து சேரும். அதன் பிறகு நீங்கள் அதை உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும். ஒத்து ஒத்து பார்க்கணும். உண்மைதானா அருட்தந்தை சொல்வது? எல்லாமே காந்தம் தானா? மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கின்ற பாலமாக இந்த காந்தம் தான் இருக்கிறதா? எப்படி அப்படி இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க சிந்திக்க, அதனாலதானே இறைவணக்க பாடல்லையே நமக்கு சொல்லிக் கொடுத்தார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்படி உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் சிந்திக்க சிந்திக்கதான் இந்த இன்ஃபர்மேஷன் will become confirmation. நீங்க உறுதிப்படுத்திக்குவீங்க. ஆமா, பாதாம் அல்வா சாப்பிட்டேன், உடனே டீ கொடுத்தாங்க, எனக்கு இனிப்பு சுவை தெரியல, கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய காந்த தன்மாற்றம் குறைந்த பிறகு எனக்கு உணர முடிந்தது. அப்படி நீங்களாகவே ஒத்து ஒத்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் கன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் என்ற நிலையில் நிற்பது எந்த பயனும் தராது. அதை நாம் வழக்கத்திற்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்து 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 உறுதிப்படுத்திக் கொள்கிற பொழுதுதான் டிரான்ஸ்பர்மேஷன் என்கிற அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறோம். நாமே அதுவாக மாறுகிறோம். அந்த இறைநிலைதான் நானாக இருக்கிறது என்ற உண்மையை உணரும் பொழுது, அது நானாக மட்டுமா இருக்கிறது, அனைத்து தோற்றங்களாகவும் அதுவேதான் இருக்கிறது என்ற அறிவின் உச்சத்தில் தான் யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்கின்ற அறநெறி இயல்பாக மலர்கிறது. அதைத்தான் பெரியவர்கள் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று சொன்னார்கள். எனவே இந்த சிவமும் சக்தியும் இணைந்த இந்த காந்த தத்துவ ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் இயல்பாக நம்முடைய அறிவின் வெளிப்பாடாக வர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். இந்த பிறவியிலேயே இந்த புனிதமான காந்த தத்துவ ஞானத்தை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையில் ஈகையும் ஒழுக்கமும் இயல்பாக மலர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். இந்த புனிதமான மேன்மையான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அருமையான சிந்தனை உரை. எவ்வாறு ஒரு மனத்தியாலம் சென்றதென்றது புரியாமலே இருந்தது. அவ்வளவு சிறப்பாக இருந்தது இந்த சிந்தனை உரை. இந்த முற்றறிவு என்ற இந்த கவிதையை, மகரிஷியுடைய இந்த காந்த தத்துவ பாடலை எடுத்து இவ்வளவு நேரம் மிக தெளிவாக நமக்கு இந்த கவிதையை விளக்கி இருக்கின்றீர்கள். அந்த கவிதையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல விளக்கங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றீர்கள். அடிப்படையான விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கேற்ப விளக்கங்களை எல்லாம் தந்திருக்கிற மிகச்சிறப்பம்மா. பல புதிய தகவல்கள் எல்லாம் இன்று அம்மாவுடைய சிந்தனைகளை கேட்ட. உதாரணத்துக்கு மைண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் டெவலப்பர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சிறப்பாக இருக்கிறது அம்மா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் அல்லது உங்கள் சொந்த கருத்துக்களை அம்மாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி பேசலாம். பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க அம்மா. விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச கதையும் சொன்னீங்க பாத்தீங்களா?
அருமை அருமை. இந்த மாதிரி மகரிஷியோட வார்த்தைகளை பழகணுங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கு குருவோட அருமையும் அவருடைய மேன்மையும் அவரோட அறிவுத்தன்மையும் இன்னும் 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 எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்கம்மா இந்த நிகழ்ச்சிகள் மூலமா. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. இன்னைக்கு இந்த எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை இந்த பாடல் எடுத்து அழகா சொன்னீங்க. அண்டம் பிண்டம் கம்பாரிசன் ரொம்ப அழகா சொன்னீங்க. அங்க அங்க பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு, பிண்டத்துல பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு, பஞ்சத்தன் மாத்திரைகள் அண்டம் பிண்டம் எப்படி எப்படி இருக்கு, அத மாதிரி சொல்லும்போது பஞ்சத்தன் மாத்திரைகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்ச இந்திரியங்களை பத்தி சொன்னீங்க. பஞ்ச இந்திரியங்கள்ல எப்படி பயோமேக்னட்டிசம் ஜீவகாந்தம் செலவழிதுன்றது சொன்னீங்க. அது வெறும் பொருளால இல்லை, பொருளாலையும் நபராலையும் இன்பம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யற காரியங்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அது அப்படி கிடையாது. நம்மளுடைய ஜீவகாந்தம் செலவழிச்சுதான் நமக்கு இன்பமா பெற்று கொள்கிறோம்ன்றத நீங்க அழகா ரொம்ப எடுத்து சொன்னீங்க. எல்லாமே மிக மிக சிறப்பு அம்மா. இன்னைக்கு இன்னையோட ஒரு சிந்தனை உரையே மொத்தத்தையுமே அண்டம் முதல் பிண்டம் வரை உயிர் முதல் அப்படியே எல்லாமே புரிய வச்சுட்டீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. ஐயா சொன்ன மாதிரி இந்த மைண்டோட இங்கிலீஷ் அந்த வேர்ஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பத்மினி அம்மா, மிக்க நன்றி. ரொம்ப அழகா சுருக்கி ஒரு எசன்ஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் ஒரு சின்ன ஒரு தகவல் அல்லது ஒரு கருத்தம்மா. இந்த ஜாங்கிரி எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, முதல் ஜாங்கிரி சாப்பிடும்போது சிறப்பாக இனிமையாக இருந்தது. அதை கூட கூட சாப்பிடுகின்ற போது அது என்னுடைய இனிப்பு சுவை குறைஞ்சு குறைஞ்சு வெறுப்பாக மாறுகின்றது என்ற அந்த கருத்து. இதுல எக்கனாமிக்ஸ்ல ஒரு பேசிக் தியரி என்று வழக்கமாக ஒரு அசம்ஷன் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரி என்று சொல்வார்கள். நாங்கள் எதையாவது கன்சியூம் பண்ணுகின்ற போது அந்த மேலதிக யூட்டிலிட்டி பெனிஃபிட் அடுத்த யூனிட் மூலம் கிடைப்பது குறைஞ்சு கொண்டே அது டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஒரு தியரி வச்சிருக்கிறார்கள். அந்த தியரிக்கு அதுதான் இயற்கை, அப்படித்தான் இருக்கும் என்று உண்டே தவிர அதுக்குரிய விளக்கத்தை அறிவியல்ல யாரும் கொடுத்ததில்லை. அந்த அறிவியல்ல விளக்கமே இல்லை. அது ஏன் அப்படி நடக்குது என்பதற்கு விளக்கவில்லை. அது ஹியூமன் நேச்சர் என்ற விலை முடித்து விட்டுவார்கள். அந்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு உரிய அந்த விளக்கத்தை மகரிஷி தான் இங்கே நமக்கு தந்திருக்கின்றார்கள். அது ஏன் அந்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி இடம்பெறுகின்றதுக்கு தெளிவான விளக்கத்தை மகரிஷி அது வியப்பாக இருக்கணும், மிகச்சிறப்பாக இருக்கணும்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பாருங்க, இப்ப புதுசா மெய்ஞானம் விஞ்ஞானத்துல எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அருட்தந்தை எப்பொழுதும் சொல்லுவாங்க, அறிஞர்கள் கூடி நிர்வாகம் செய்யணும். அப்பதான் ஒரு தேசமோ அல்லது உலகமோ மிக சிறந்த முறையில் பயணம் செய்ய முடியும். மனிதகுல வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும். எத்தனை அழகா இந்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப அருட்தந்தை தான் சரியான பொருத்தமான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அத ரொம்ப அழகா எண்ணச்சிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வேறு அன்பர்கள் கேள்விகள்? இன்னொரு கருத்து அல்லது கேள்வின்னு சொல்லலாமா? நீங்கள் இந்த இன்றைய சிந்தனை உரை முடிக்கின்ற போது அதை நீங்கள் விளக்கி இருந்தீர்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லி எனக்கு சில நேரங்களில் ஒரு சிந்தனை வருவதுண்டு. இது எனக்கும் இருக்கின்ற ஒரு
ஒரு ட்ராப் என்று சொல்லலாம். இந்த குறிப்பாக பிரம்மஞானம் காந்த தத்துவத்தை வேதாத்திரிமனுடைய காந்த தத்துவத்தை புரிக முனைகின்ற போது நாங்கள் இதை மகரிஷியே இன்று சொல்லியிருக்கிறார். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்ற ஆளதை இயக்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம் என்ற அந்த வரியை மிக இறுக்கமாக பிடிச்சு கொள்கிறோம். எடுத்து இந்த மகரிஷி எல்லாம் விஞ்ஞான ரீதியாக அதை விளங்கி அதுக்கு சயின்டிபிக் இன்டர்பிரிட்டேஷன் என்ன ஆழமான சயின்டிபிக் இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து விஞ்ஞானத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சதா இதை மகரிஷி அப்பவே சொல்லிவிட்டார் என்று மகரிஷியை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நாங்கள் என்ன விஞ்ஞானத்துக்குள்ளே நுழைந்து அந்த விஞ்ஞான அறிவை பயன்படுத்துகின்றோம். ஆனால் மகரிஷி இதெல்லாம் உண்மை, வெகு சிம்பிளாக அதை சொல்லிவிட்டு இதை அந்த அளவிலேயே அதை பேசிக்கொண்டிருக்காம இந்த இதனுடைய தாற்பயம் உண்மைத்தன்மை என்ன என்று பார்க்கின்ற போது அந்த விளக்கம் வருகின்ற போது இறைநிலையே நாம வந்திருக்கின்றோம் என்ற அந்த இறைநிலை அந்த கன்ஃபர்மேஷன்லிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் எங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்தால்தான் எங்களில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன்லேயே ஸ்டக் ஆகிவிடுவோம். இதுதான் பக்தி மார்க்கத்திலேயும் இடம்பெற்றதாக என்னுடைய ஒரு விளக்கம். இதை விளங்காதவர்களுக்கு விளக்குவதற்காக உருவங்களை தோற்றுவித்து சடங்குகளையும் தோற்றினார்கள். நாங்கள் அந்த உண்மையான அர்த்தத்தை புரிதல்களை விட்டு சடங்கை பிடிச்சு வச்சு கொண்டு நிற்கிறோம். அதே ட்ராப்புக்குள்ள சில நேரம் நாங்கள் எங்கேயும் சென்று விடுமோ என்று ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் எனக்கு இடைக்கிட வருவதுண்டு. நாங்கள் மகரிஷி சொன்னது இதுதான் அதை முழுமையாக ஏற்றுக்கிறத மகரிஷியை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அல்லது மகரிஷி எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறதெல்லாம்ன்றதை ப்ரூவ் பண்றதில் நின்று விடுகின்றமே தவிர அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் செல்லாமல் விட்டு விடுகிறோமோ என்ற கூடிய அளவுக்கு இப்பொழுது அந்த சிந்தனை இந்த மாதிரியாக அமைகின்ற போது அவர்களுடைய உண்மையான நோக்கம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்பர் மட்டும் இந்த விஞ்ஞான ரீதியாக விளங்குகின்ற போது முதல்ல ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு பக்தி ஏற்படுத்துவதற்கு உதவும். ஆனால் அங்கேயே நின்று விட்டால் பக்தி மார்க்கத்தின் முடிவு மாதிரி நாங்களும் சடங்கோடு நின்ற மாதிரி இந்த விளக்கத்தோடையே ஸ்டக்காகி விடுவோன்ற ஒரு ஏக்கம் உண்டு, எனக்கு இடக்கிட வருவதுண்டு. இது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றேனும்மா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாழ்க வல்லமுடன் ஐயா. அதாவது அருட்தந்தையே சொல்லுவாங்க, தன்னுடைய இந்த விளக்கம் கொடுத்துட்டு இந்த வேதாத்ரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ் பத்தி விஞ்ஞானிகள் நடுவில் விளக்கிய பொழுது, never try to fit this model into the narrow walls of science, rather use it to expand the corridors of science or widen the corridors of science. இந்த மெய்ஞானத்தை நீங்க இந்த விஞ்ஞானம்ங்கிற ஒரு குறுகிய எல்லைக்குள்ள அடைப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பதிலாக இந்த மெய்ஞானத்தை பயன்படுத்தி உங்க விஞ்ஞானத்தை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள், விஞ்ஞானத்தின் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அருட்தந்தையின் கருத்துக்களை விஞ்ஞானத்தின் வாயிலாக மக்களுக்கு விளக்கி சொல்வதற்காக முயற்சிகள் எடுக்கும் பொழுது இந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்கின்ற அதுவானால் அதுவே சொல்லும் என்று பெரியவர்கள் சொன்ன இடத்தை நம்ம மிஸ் பண்றோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுகிறதுன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. என்ன காரணம் என்றால், அருட்தந்தையே நீங்கள் சொன்னதைத்தான் விரும்பினார்கள். நான் மனதின் அலைச்சூழலை குறைத்து டெல்டா ஃப்ரீக்வன்சி 1 to 3 சைக்கிள்ஸ் பெர் செகண்டுக்கு போய் எல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டேன். இதற்கு மேல நீங்கள் தான் இதை விஞ்ஞான உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா நான் சொல்றது அப்படியே விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இப்ப நீங்க எவ்வளவு அழகா இந்த ஜீவகாந்தத்தை
தன்மாற்றத்தை டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியோட கொண்டு வந்து சொல்லிட்டீங்க. There are so many dead ends in science. அந்த இடத்தை எல்லாம் அருட்தந்தை ரொம்ப பிரமாதமா விலக்கி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருவருமே இது போல இணைப்புகளை நாம தான் கூர்ந்து, ஏன்னா நமக்கு தான் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தெரியும், அருட்தந்தைக்கு தெரியாது. அப்போ இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் குருவோடு உயிர் கலப்பு பெறுகிறோம். ஏன்னா நம்முடைய நோக்கம் புனிதமானது. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எந்த ஒரு குறிப்பிட்ட இதுவும் கிடையாது நமக்கு. அருட்தந்தை மிக அற்புதமான அவரது தத்துவம் விஞ்ஞானிகளுக்கு போய் சேரணும் என்றால், அப்படியே அருட்தந்தை வார்த்தைகளை நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இதோட இணைத்து சொல்லும் பொழுதுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம அது ஒரு பிரார்த்தனையா கூட அருட்தந்தை கிட்ட வைக்கலாம். இந்த புனிதமான நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்களே எங்களை உள்ளிருந்து வழி நடத்துங்க. இது நிச்சயமா நீங்க டிரான்ஸ்பர்மேஷனை கோட்டை விடுறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. You get transformed automatically in the process. நோக்கம் தூயதாக இருக்கும் பொழுது விஞ்ஞானத்தின் மூலமாக அருட்தந்தையின் மெய்ஞான கருத்துக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற புனிதமான நோக்கம் இருக்கிற பொழுது இயல்பாகவே உங்களிடம் அந்த உயர்ந்த மாற்றம் மலரும். அதனால நீங்க அது குறித்து எப்பொழுதுமே உங்களுக்கு அச்சம் வேண்டாம். நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன்லயே நின்றுவோமோ நினைக்காதீங்க. கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் நீங்க முயற்சி செய்றீங்க. இது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் சார்ந்ததாயிற்றே, நீங்க அதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்க. இப்போ இந்த மெய்ஞானத்தை நான் விஞ்ஞானத்தின் வாயிலாக எடுத்து சொல்வேன் என்கிற பொழுது நிச்சயமா டிரான்ஸ்பர்மேஷன் வருது உங்களுக்கு. அதுல சந்தேகமே வேண்டாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. ஆமா, வேறு கேள்விகள் இல்லை போல் தெரிகின்றது. எனவே நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் வேதம் புதுசை தொடர் சிந்தனையின் 10வது பாகத்தை மிகச் சிறப்பாக எமக்கு இந்த வகுப்பை நடத்தி தந்த பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அம்மாவுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,